வெல்கம் டு Amizhthampoo. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். சோ அந்த லஞ்ச் மெனுவை நான் எதை வச்சு பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஆச்சி பிராண்டோட செட்டிநாடு பிரியாணி கிட் வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ண போறேன். சோ இந்த பிரியாணி கிட்டோட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இத பத்தி நல்லாவே தெரிய வரும். இது நல்லா இருக்கா இல்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருப்பீங்க அண்ட் அது போக நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இது ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பேக்கில் இப்போ நம்ம என்னென்ன இருக்குன்னு முதல்ல டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செட்டிநாடு பாஸ்மதி பிரியாணி கிட் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பிரியாணி கிட் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1.25 kg அளவுக்கு பிரியாணி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் வெஜ் நான்வெஜ் எதில் வேணால் ட்ரை பண்ணலான்னு போட்டிருக்கு. அண்ட் இதுக்குள்ளே இந்த பேக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 250 grams அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்கும் அண்ட் பிரியாணி பேஸ்ட்டு அண்டு 5 grams அளவுக்கு வந்து அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்டு வித்தின் 30 minutesல வந்து பிரியாணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குது, நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த பிரியாணி கிட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சேமியா பாயசம் மிக்ஸ் 100 grams வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அந்த ஆச்சி பிராண்டோட சேமியா பாயசம் மிக்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி செல்லோடேப் போட்டு அதை ஒட்டி பின்னாடி அது கூட அட்டாச் பண்ணி நமக்கு வந்து அந்த பாயசம் மிக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த பாயசம் மிக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமியா, சர்க்கரை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை இது எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம பால் கூட மிக்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது சேமியா மட்டும் வேக வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடில் வந்து நமக்கு போட்டிருக்கு. ஸோ இது வந்து 45 rupees இதோட ப்ரைஸ், இந்த ஆச்சியோட 100 grams பாயசம் மிக்ஸோடது. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். முதல்ல நம்ம வந்து பிரியாணி ட்ரை பண்ணிடலாம். அதுக்கு பின்னாடி பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் போட்டு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லி 3 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125 rupees. ஸோ இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக தான் நமக்கு தெரியும். ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அண்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இந்த பேக்கில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு பிரியாணி ரைஸ் அது பக்கம் பிரியாணி பேஸ்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 kg அளவுக்கு வந்து சிக்கனை வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அண்டு பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/2 liter அளவுக்கு பால் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அண்டு இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக நான் வந்து முட்டையும் சேர்த்து வந்து பண்ண போகிறேன். ஸோ வேக வைக்கிறதுக்காக 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து தான் நம்ம லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ என் சேனலுக்கு இதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த செட்டிநாடு பிரியாணி கிட்டு இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல் பேக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் ஸ்பைசஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதான் பேக் 1ன்னு போட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி பேஸ்ட்டு, செட்டிநாடு பிரியாணி பேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த இன்னொரு பேக் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசி 250 grams அளவுக்கு சொல்லியிருந்தாங்களே, ஸோ அந்த 250 grams அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பேக்கும் தான் இந்த கிட்டுக்குள்ளே நமக்கு இருக்குது. ஸோ ரைஸும் இருக்குது, பேஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்பைசஸும் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அவங்க வந்து ஒரு 50 ml எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேக் வந்து ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி இலை இருக்குது.
அண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, அது போக வந்து 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜீரகம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த எல்லா ஸ்பைசஸையுமே நான் உள்ளே சேர்த்தியாச்சு. அது வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வந்து சேர்த்திக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இது சிக்கனில் தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வெஜ்ஜு வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி சேர்த்தி அதுலேயுமே வந்து பிரியாணி ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கனில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அவங்க வந்து சிக்கன் ஒரு வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா வதக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை நான் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன்னால் உங்களுக்கு வேறு எதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறது கிடையாது. அவங்க கொடுத்துருக்குற அந்த பிரியாணி கிட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு சிக்கன். இப்போ நம்ம அந்த பிரியாணி பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம். அந்த பிரியாணி பேஸ்ட்டை எல்லாத்தையுமே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா சிக்கன் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணும். அண்ட் அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. லோ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா வந்து மசாலா குக் ஆகட்டும். நான் சொன்ன மாதிரி அந்த பிரியாணி கிட்டோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி மசாலா பேஸ்ட்டில் என்னென்ன பொருட்கள் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த ஒரு பிரியாணி ஃபீலே வரல. ஏன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம யூஸ்வலாக பிரியாணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளோட மசாலா பொருள் நம்ம எப்படி பண்ணுறோமோ அது மெத்தடில். ஆனால் இதுலேருந்து ஒரு ஸ்மெல் கூட எனக்கு இப்போ வரைக்குமே வரல. அண்ட் உள்ளே இருக்க அரிசி பார்த்திங்கன்னா இந்த பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் 2 கிராம்பும் வந்து சேர்த்தி கொடுத்துருக்காங்க. அந்த அரிசியை ஒரு 2 தடவை நான் கழுவி எடுத்துக்க போகிறேன். அந்த கிராம்பும் அது கூடயே தான் நான் போட்டுக்க போகிறேன். ஸோ சிக்கனும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலா கூட நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்திருக்க 250 கிராம்ஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நான் 2 தடவை கழுவிட்டு இப்போ நான் சேர்த்துருக்கேன். அரிசி வந்து மெதுவாக ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க தண்ணி பார்த்தீங்கன்னா 450 ml வந்து சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து 1/2 லிட்டரா 500 ml வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 50 ml தண்ணி மட்டும் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 450 ml வேணும்னாலும் நீங்கள் அதுவே கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் இப்போ வரைக்குமே வேறு எதுவுமே சேர்க்க கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நான் உப்பு டேஸ்ட் பண்ணேன். அவங்களும் பேக்கில் அப்படி தான் போட்டிருக்காங்க உப்பு வந்து செக் பண்ணிக்க சொல்லி. ஸோ நான் உப்பு செக் பண்ணேன், பத்தலை. ஸோ நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 3 விசில் வந்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து மூடி வச்சாச்சு. இங்கே முட்டையும் நான் வேக வைக்கிறதுக்காக இந்த அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விசிலும் 3 விசில் வந்தாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். முட்டையும் அங்கே வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம். பாயாசத்துக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து பால் சேர்க்க சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வந்து கொஞ்சம் பால் கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அந்த பேக்கில் அப்படி தான் வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து போட்டிருக்காங்க. பால் வந்து நல்லா கொஞ்சம் சூடானதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயாச மிக்ஸை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாயாச மிக்ஸில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, சேமியா, திராட்சை, முந்திரி, ஏலக்காய், மில்க் பவுடர் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பால் சூடானதுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிக்ஸை மட்டும் அப்படியே சேர்த்திட்டு சேமியா மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், பாயாசம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் இப்போ அந்த வந்து மிக்ஸை அப்படியே வந்து சேர்த்துட்டேன். பாலும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பை வந்து இந்த லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நுரைச்சி மேலே பொங்கி வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க.
நான் இப்போ வரைக்கும் சர்க்கரை எதுவுமே பார்க்கல, சேர்க்கவும் இல்லை. ஸோ சேமியா கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு சர்க்கரை வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து சேமியா வெந்திருக்கு ஒரு பாதி அளவுக்கு. சர்க்கரை டேஸ்ட் பண்ணேன், எனக்கு சுத்தமாக பத்தவே இல்லை சர்க்கரை. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சர்க்கரை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அதே சர்க்கரை போகணுன்னா அப்படியே விட்டுருங்க. சர்க்கரையும் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அந்த சேமியா நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், பாயாசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சேமியாவும் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சர்க்கரை எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் போட்டதுக்கப்புறமா சேமியா பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அப்போ தான் நமக்கு சேமியா பாயாசம் அந்த சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இன்னும் 2 நிமிஷம் அளவுக்கு வந்து நான் நல்லா கொதிக்க விட்டேன். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே முட்டையும் பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. ஸோ நம்ம முட்டையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம பிரியாணியே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நம்மளோட மெயின் டிஷ்ஷே அதுதான். ஸோ நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லாவே ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. நமக்கு ஆக்சுவலி டெக்ஸ்சர் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரியாணி ஃபீல் வருது. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு அந்த பிரியாணிக்கான ஸ்மெல் எங்கேயுமே வரல. நம்ம யூஸ்வலாக வீட்டில் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்கும், பக்கத்தில் வெளியே போனாலும் அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வரைக்குமே எனக்கு பிரியாணியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஆனால் சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. அண்ட் ரைஸுமே பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ சூப்பராக இருக்குது. டெக்ஸ்சர் வந்து நம்ம யூஸ்வலாகவே பிரியாணி எப்படி வருமோ ஃபைனல் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சிக்கனுமே வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட லஞ்ச் மெனு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட செட்டிநாடு சிக்கன் பிரியாணி, பால் பாயாசம், முட்டை வேக வச்சது அண்டு பச்சடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட லஞ்ச் பிளேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனாலுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீலாகவே இருக்குது இந்த பிரியாணி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த சிக்கன் பீஸோடு வச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செட்டிநாடு பிரியாணியோட டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பிரியாணியோட டேஸ்ட்டே எனக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நம்ம மென்று சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக ஒரு பிரியாணி டேஸ்ட் வருது. அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப மைல்டாக தெரியுது. மேபி அது சிக்கன் சேர்த்துருக்கனால அந்த சிக்கனோட ஃப்ளேவர்னால கூட நமக்கு இருக்கலாம். வெஜிடபிள் சேர்த்திருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் நமக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் டோட்டலாக சொல்லப்போனால் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூட எங்கேயுமே வரல. நான் சொன்ன மாதிரி வாசனையே எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. வீட்டில் நாங்கள் செஞ்சதுக்கான கொஞ்சம் கூட வாசனையே இல்லை நமக்கு. லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக அந்த மசாலாவோட வாசனை வந்துச்சு, அவ்வளோதான். அண்டு பாயசமும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாசனையாகட்டும் அந்த டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பாயசம் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. அண்டு வாசனை ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் டேஸ்ட்டுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகுது. நமக்கு எக்ஸாக்டாக நம்ம வீட்டில் பண்ணுற பால் பாயசம் மாதிரியான டேஸ்ட் வந்து எனக்கு வரல. ஆனால் பாயசம் ஓகே தான். அண்ட் பிரியாணி பார்த்திங்கன்னா சாப்பிடவே முடியாது அந்தளவுக்குலாம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம், ஆனால் பிரியாணின்னு நினச்சி சாப்பிட முடியாது. ஏன்னா நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம சிக்கன் சேர்த்துருக்கனால ஒரு மசாலா ரைஸ் மாதிரி சிக்கன் ரைஸ் மாதிரி நம்ம நினச்சி சாப்பிட்லாம். இது பிரியாணின்னு நினச்சி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது பிரியாணியோட டேஸ்ட் எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. செய்யும் போதும் சரி செஞ்சதுக்கு அப்புறமும் சரி அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் கொடுக்கவே இல்லை. ஆனால் டெக்ஸ்சர் மட்டும்தான் நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா உதிரியாக அந்த பிரியாணி மாதிரி நமக்கு வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உங்கள் முன்னாடி நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட ஒப்பீனியன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு பைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்கன் பிரியாணியோட ஃபீலே எனக்கு கிடைக்கவே இல்லை. பிரியாணி ஃபீலே வரல. மேபி டெக்ஸ்சர் வேணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்குமே பார்க்கும் போதே தெரியும் சூப்பரான சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃபீல் வந்து பிரியாணி ஃபீலே எங்கேயுமே நமக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி யாராவது வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்புறமும் யாராவது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.